சாண்டோ சின்னப்பதேவர் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து விவசாயி அப்படிங்கிற படத்தை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறாரு. அப்படி தயாரிக்கிறப்போ நடிகனுடைய வயல்கள் வந்து நல்லா விளைஞ்சிருக்குது. அது வந்து வில்லன் வந்து தீ வச்சு அழிக்கிற மாதிரி ஒரு சீன். அதுக்கு வந்து ஒரு வயல் வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த வயலில் வந்து வில்லன் வந்து தீ வச்சு அழிக்கிற மாதிரி ஒரு சீனு. இது வந்து நடிகருக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்புறம் வில்லன்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ வந்து வில்லன் நடிகர் வந்து ஓகே அப்படின்ட்டாரு. ஆனால் நடிகர் வந்து ஒத்துக்கலை. ஏன்னு கேட்டால், இது வந்து ஒரு விவசாயி வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த வெள்ளாமை பண்ணி எடுத்துக்கிறாரு. அந்த வயல் வந்து உருவாருக்கு, நெல் வயல் உருவாருக்கு எவ்வளோ இது செலவாயிருக்கு. அந்த நெல் வந்து அரிசி ஆச்சுன்னா எத்தனை பேர்த்தோட பசி தீர்க்கு. ஆனால் அதை வந்து காசு கொடுத்து வாங்கி ஆச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து அதை தீ வச்சு அழிக்கிறீங்களே, இது வந்து நியாயமே இல்லை அப்படின்னு சொன்னங்காட்டி அந்த தயாரிப்பாளர் கூட ஒத்துக்கலை. ஆனால் ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்ல நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த நடிகர் வந்து ஒத்துக்கவே இல்லை. இந்த வயல் வந்து தீ வச்சிங்கன்னா நான் இந்த சினிமாவில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு கோவப்பட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சமாதானம் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் சாண்டோ சின்னப்பதேவர் என்ன பண்ணாருன்னா, சரி உங்களுக்காக அப்படின்னு சொல்லி போட்டு வயல் மாதிரியே சும்மா வேறு ஏதோ ஒரு செட் பண்ணி அதில் தீ வைக்கிற மாதிரி வச்சு அந்த சீன் எடுத்து முடித்தாங்களா. ஆனால் இப்போ நடிகர்கள் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் வந்து அப்படியே வண்டியாக அது மேலே போட்டு தூக்கி போடுறது, கீழே ஓட்டுறது, அதை வீண் பண்ணுற மாதிரி சீன்களெல்லாம் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அது வீணாக பற்றி எதுவுமே சிந்தனையே கிடையாது. ஆனால் அப்போவே உணவுப் பொருள் வந்து வீண் பண்ணக்கூடாது, அது தீ வச்சு எரித்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நல்ல சிந்தனையோடு நடித்த ஒரு நடிகர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உணவுப் பொருளுக்கும் அதை உற்பத்தி பண்ணுபவர்களுக்கும் நாம் சரியான முறையில் மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை வீண் பண்ணாமல் இருந்தாலே அது நம்ம அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.